எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? மரியாதையா வெளியே போயிருங்க, இல்ல அசிங்கமா கேட்டுப்படுவேன். நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட். கொஞ்சம் கோவப்படாம நிதானமா பேசுங்க. நடந்தது என்னவோ நடந்து முடிஞ்சு போச்சு. அன்பு பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அதுக்காக நம்ம தேவியோட வாழ்க்கையை கெடுத்துட கூடாதுல்ல. பாவங்க அந்த புள்ள நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. நீங்க அந்த பொண்ணுக்காகவாவது எல்லாத்தையும் மன்னிச்சிடணும். யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? நீ சோறு தான் திங்கிறியா இல்ல வேற எதுவும் திங்கிறியா? ஏங்க வார்த்தையை விடாதீங்க, அப்புறம் அள்ள முடியாது. நீங்க ரெண்டு பேரும் வெளில போகிற இதை விட கேவலமா பேசுவேன். சம்பந்தியம்மா, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தேவிய பத்தி கொஞ்சம் யோசிங்கம்மா. அன்பு பண்ண தப்புக்கு அவளை பழி வாங்கிடாதீங்கம்மா. அவ உங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்காமா. தயவு செஞ்சு தேவியை ஏத்துக்கங்கம்மா. நான் வேணா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். கையில விடு. கையில பெரியப்பா, என்ன பெரியப்பா நீங்க கால் எல்லாம் விழறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. தேவியோட வாழ்க்கைக்காக தானே. என்ன வேணாலும் இருக்கட்டும் பெரியப்பா, அதுக்கு நீங்க அவங்க கால்ல விழறதா? இதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அப்படியாச்சும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்ல கையில. அத்தை, என் பெரியப்பா இவ்ளோ தூரம் உங்க கால்ல விழற அளவுக்கு வராருன்னா தேவியோட வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சு என் தங்கச்சியை ஏத்துக்கோங்க. அவளால விக்னேஷோட பிரிவை தாங்க முடியல. அவ ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அன்பு பண்ண தப்புக்கு உங்க ஆத்திரம் தீர அவனை நாலு அடி வேணாலும் அடிங்க. அதுக்காக வாய் செத்து போன தேவியை காயப்படுத்தாதீங்க. ஏ, போது நிறுத்துவோம் நடிப்ப. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடிச்சு நடிச்சு என் தங்கச்சியை ஏமாத்த பாப்பிய? உன் தங்கச்சி வாழ்க்கையை யோசிக்கிறியே, எங்க வீட்டு பொண்ணு சாலினியோட வாழ்க்கையும் வேதவல்லியோட குடும்பத்து மானத்தையும்